இன்று இரவு இந்த மேடையிலே நடத்தக்கூடிய நாடகம் பெயர் என்னவென்றால் வாய்மையே வெல்லும். வாய்மையே வெல்லும். அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அவனை அகிர்ந்து விட்டால் எங்கள் தலை ரசிக்கும். அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியா இருந்தாலே எங்கள் கதை ரசிக்கும். அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அவனை அகிர்ந்து விட்டால் எங்கள் கதை நல்லா இடிச்சாலை இடிகடி அது போல இளைச்சவாயன பார்த்து நல்ல வரி அந்த கடலை கொள்ள ஓரத்தில இன்னைக்கு காடப்புறா நினைக்க அந்த காடப்புறா இன்னைக்கு சொல்லுதம்மா அந்த கடல அந்த சோழிபுரா இன்னைக்கு சொல்லுதம்மா வாங்கி வச்சு நான் வச்சனதா வைக்கலையும் இந்த வண்ணமாக அந்த கடவுளை எடுக்கவில்லை அடியே புருஷன்
சந்தோஷமா இருக்கண்டி. சந்தோஷமா இருக்கியா? ஆமா. மரவே பறிச்சே இல்லையா? நான் பறிக்கவே இல்லடி. அப்படியா? என்ன நீடி லவ் பண்ணி காதல் இருக்குது. ஆமா. சரி சரி. என்ன நீடி அக்கா என்ன பறிக்கலக்கா, அப்புறமா உன் கூட வந்து பறிச்சுக்கிறேன். சரிடி. என்ன நீடி நானும் மலர பறிக்கலக்கா. அப்படியா? இனிமே தான் மலர பறிக்கலான்னு இருக்கேன். சரிடி. சரிக்கா. ஏன் நீ நம்ம எல்லாருக்கும் பறிச்சு உள்ள வச்சிருக்கீங்க? அப்படியா? உள்ள வச்சுக்கிறது கொண்ட உங்க கூடயே வந்துட்டுங்க. சரிடி. அக்கா நீ பறிச்சியா? நீங்க எல்லாம் பறிப்புட்டா நான் எப்படின்னா நீ தானே பறிச்சு பறிப்பேன். ஆமா ஆமா. அப்பயே பறிக்கல, ஞாபகம் போன் வந்துச்சா? அதனால பறிக்க மாட்டேன். சரிக்கா. எவ்வளவு அழகழகா இருக்கு பாரு மலர்லாம். எதடி இத பாத்தியா? எங்க அத பாரு, அது மொத்த மலர் தான். அவங்களுக்கு காட்டணும். காட்டவங்க அமைதியாக்காரன், காட்டாதவங்க தாண்டி ஆடுறாங்க. நீரோடியா? நீரோட தாங்க. நல்லா இருக்கு பாரு. அக்கா குளிக்கலாமா? அப்புறமா போ, நீ மட்டும் குளிச்சுட்டு வா. நான் அவ கூட போய் குளிச்சுட்டு வரேன். யாரு கூட? அப்புறமா மழை போய் குளிச்சுட்டு அவ கூட. ஏண்டி அங்கெல்லாம் போகாதீங்க, மாமண்டர் ஏரிக்கு போயிடுங்க, அங்க ஃப்ரீயா குளிக்கலாம். ஏரியில பாத்துட்டு வந்துட்டியா? போயிட்டு வாங்க நீங்க. பரவாயில்ல. ஏண்டி? அதிசயமான மரம் சொன்ன எங்க இருக்கு? காட்டு அந்த பாக்கலாம். மலரை காட்டுமா? காட்டுடி. இதோ இருக்கு, இந்த மலர் தாண்டி. இதுவா? இந்த மலராடி இதாண்டி வேணும். யாடி எவ்வளோ அழகழகான மலர்லாம் இருக்குது. போயும் போய் இது வடி பண்ண பிடிச்சிருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. எதை வச்சு அதை பிடிச்சிக்குதுன்னு சொல்றேன். ஏண்டி இது எவ்வளவு அழகா ஒயிட்டா இருக்கு பாத்தியா? பாய மூடுறியா? எனக்கு அதான் அது வேணும். பூத்து குளிங்க போன மோட்டு நாத்துக்கிட்டே அந்த மாறு உனக்கு பூத்து குலுங்கி போன மலரா? கூட லாக்கி ரெடி பண்ண. எதை வச்சுன்னு சொல்ற பூத்து குலுங்கி போன மலர்? ஏய் அது பல வருஷம் ஆகுது. பல வருஷம்னா எனக்கு புரியல. பூ ஸ்ட்ராங் இல்லடி. ஸ்ட்ராங் இல்லையா? ஆமா. அத பறிச்சு தலையில வச்சா வைக்க முடியாது, காம்பு வளைச்சுக்கும். எப்படி? அது நிக்காதுடி. தலையில நிக்காதா? நிக்காது. அது காம்பு அது வீக்கா? வளைச்சுக்கிட்டு பண்ண ஸ்டெடியா நிக்காது. ஓ, அந்த காம்பு வீக்குன்ற பொழுது வெடுத்து கட்டி இந்த மலரை நான் பறிக்காம போகவே மாட்டேன். இல்லடி பறிக்க போறேன். இதாண்டி எனக்கு வேணும். ஏண்டி உனக்கு ஏத்த மலர் எவ்வளவு மலருக்கு அதை போய் பறிக்கலாம்ல. வேணாண்டி. மலர்களை பறித்து மாலையாக செய்ய வேண்டும் அல்லவா? செய்யலாமே. ஏண்டி குணவதி? எப்படி சொல்லு? அவன் கரத்திலே கொடி வேலை நாளை வெற்றிக்கு வித்திர வந்த வீரனை தோல் துணைக்கு வாளுக்கு பாரிக்கு அடையாளங்கள் அவன் பொங்கி வர மதையானைக்கு மார் கொடுப்பான். சீறி வரும் வாளுக்கும் வேலுக்கும் தோல் கொடுப்பான். ஏன் அவனுக்கு பால் கொடுத்தார் மூத்தமா மணியை மரவர சொத்தே தேர்ந்தா தேடி தமக்கு அவன்களை கொண்ட வித்து நீ நாளை களம் புகுந்தான் உன் உள்ளே வீரம் புகழாம், விவேகம் புகழாம், வீரத்தால் அகங்காரம் புகழாம், அச்சம் புகழாது என் மகனே பாலோடு வீரத்தை புகட்டி வளர்த்த இந்த தமிழத்துக்கு முதவணக்கம். இந்த மணிவீர நாட்டை சத்தியம் என்னும் செங்கோலை தாங்கி சாத்தம் என்னும் சிம்மாசனத்தை வந்து சக்கர நெருது மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் மிக்க போனோடு மணிமாறன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அதிகாலை அவைக்கு நேரமாயிட்டு நான் என்ற அதிகாலை எழுந்து எனக்கு முன்ன வர வேண்டியது. ஆமாங்க, இன்று மட்டும் காலத்தாமதம். ஐயா தப்பா நினைக்காதே, எனக்கு முன்னாடி ஒரே சண்டை ஒரே தகராறு உங்க அச்சு சைடுக்கு சொல்லிட்டு வரேன். மனைவி அடிக்கிற ஒரு கணவனா அப்ப நான் பவுத்துட்டு பண்ணாடி அடி முடி அவன் வந்து ஒதுக்க மாட்டான். என்ன சொல்ற? ஊர் தகராறு உருவாக பழகுது. எதுக்கு மனைவி? எனக்கு வாட்டனா ரொம்ப பிரியங்க. அது மெது வாட்டனா ரொம்ப பிரியம். அது வாட்ட வாட்டனா இன்னும் பிரியம் எனக்கு. ஆமா, ஏன்னா கல்யாணமா நான் தான் முதல் பந்திக்கு இருப்பேன். ஏன்னா காரியம் கரமாந்தமா நான் தான் முதல் பந்திக்கு இருப்பேன். ஏன்னா திருவாவுதா நான் தான் முதல் பந்திக்கு இருப்பேன். எதுக்கு? எதுக்கு? பட்ட சாப்பிடுறதுக்கு. பாபாக்கு பொங்கல் வச்சு அம்மண்டாட்டி வர சொல்லு. விநாயகர் சதுர்த்தி வச்சு அம்மண்டாட்டி வர சொல்லு. வெச்சு போர் வச்சு அம்மண்டாட்டி வர சொல்லு. பொங்கல் கூட வச்சு அம்மண்டாட்டி வர சொல்லு. விளங்காத நீ வாங்கி கொடுத்தா சரி. நான் வாங்கி கொடுத்தீங்க. அவன் எங்க வாட்ட சொல்றா.
காலையில் 8 மணி டிவி ஆட்ட உட்காந்தா நைட்டு 12 மணி தான் சீரியல சீரியல் கட்டிங்க ஆயுது கிடக்குறாங்க எல்லாம். ஆமா வர சொல்ல மாட்டேறாங்க. நல்லதே பண்ணக்கூடாது. ஆமாங்க வர சொல்ல மாட்டேன்டா. இனிமே இவளை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள முயற்சி பண்ணி சாப்பிட்டுனோம். அவரு நேரா ஒரு கடைக்கு போனேன். 2 வடை வாங்கி சாப்பிட்டேன். மெது வடை ஓட்ட வடை சாப்பிட்டுங்க. அது பூனை மசூரு மாட்டிச்சு. எவனாயிரம் வடையில போன போட்டுக்கிறாங்க. அது காத்தல வச்சு பிசல் அடிக்குது. கேணிகார் போங்க தான் பம்ப் செட் மாதிரி அடிக்குது. கலக்கி அடிக்குதுங்க. ஆமாங்க குடலே வெளியே வந்து போலுக்கு. எங்க ஆத்திரம் வந்துச்சு. நேர கடைக்காட்ட போனால பாய் கம்மியாக்கி துட்டுக்கு தாண்டா வடை வாங்குறான். ஏன்டா பூனை மத்தெல்லாம் போட்டுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னா நான் வாட்டில முதலாளி பார்த்து உள்ள போய் பாடுறான். உள்ள போய் பார்த்தா கண்ணம் கரியாலும் மொக்க மாரி ஒத்து உக்காந்துக்கிறான். பனின்னு கூட கிடையாது. ஒரு சொக்கா கூட கிடையாதுங்க. சொக்கா கூட கிடையாது. அவங்க ஒரு கையும் கிடையாது. ஒரு கையில கரியாலும் உக்காந்துங்கிறான். வடை சுடுறான் பாரு எப்படி மாவாட்டான் தட்டான் போறான். அப்பதான் நான் நினைச்சேன் நான் சாப்பிட்டது பூனை மசூரு கிடையாது. அவன் அக்குலு மசூரு காசல வச்சு பீசல் அடிச்சு அதை பார்த்து ஒண்ணு வாஜா வந்துச்சு. அதே ஆத்தத்துல வந்து உங்க மேல அடிச்சு சைடுக்கு வாழ சொல்லிட்டேன். ஆமாங்க ஆமா சொல்லிட்டு மாதிரி அவசரமா இருந்தாளா ஏ கம்னாட்டி தாலி கட்டி வந்து என்ன அடிக்கிறாடா அவன் நேரமா கேஸ் குடுத்துட்டா கொடுக்காம ஏன்னா தூய்மை கிளிக்குள்ள நிக்க வச்சாங்களா. இந்த பக்கம் சீது பேதி உக்காந்து சீது பேதி இல்ல அட ஏதோ ஒரு பேதி உக்காந்துக்கிறாரு. கம்னாட்டியா ஏன்டா தாலி கட்டிட்டு வந்து ஏன்னா பண்டாடி போய் அடிச்சுக்கிறா கம்னாடி இங்க கேஸ் வந்துச்சு என்னடா பண்றதுன்னு கேட்டாரு. ஏன்னா நீ ஒண்ணு பண்ணுன்னு அட போய் அவர் டைவர்ஸ்காரன் டைவர்ஸ் நான் சும்மா தான் எனக்கு இது எடுத்து கொடுங்க. வாங்க டைவர்ஸ் சுபாகுதா அட விளக்காதே. டைவர்ஸ் என்ன தெரியுமா? ஒரு கணவனும் மனைவியும் இருவரை பிரிப்பது டைவர்ஸ். ஆமா பிரிச்சுமோ என்ன வேணா நான் சொன்னா அவட்ட வாங்கி என்னால போதும் வாங்கி கொடுத்து சாமான் வாங்கி கொடுத்துட்டு போதும் டைவர்ஸ் வாங்கி குடியாண்ணா உடனே அந்த சொன்னா டைவர்ஸ் சும்மா கிடையாது கம்னாட்டி 3 முடிச்சு போட்டுக்கிறேன் 3 முடிச்சு 15 லட்சம் நஷ்டம் கட்டி போடான்றாரு. 15 லட்சமா? 17 லட்சம். சரி பரவாயில்ல சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அங்கங்க இருக்கிற நஷ்டம் வித்துட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து கட்டிட்டியா? இன்னும் 10 லட்சம் எங்கன்னு கேக்குறேன். 10 லட்சம்? ஓ நான் லூசா நீ லூசா? அந்த ஆளை காட்டேன் நான். ஏன்னு கேட்டாரு. டபா நான் போட்டு ஒரு முடிச்சு தான். பின்னாடி நின்னுத பொன்மலைங்க 2 முடிச்சு போட்டாங்க. அதனால 10 லட்சம் அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டேன். அவ்வளவுதான். அவங்க பெரிய பணக்காரர். கேஸ் போட்டு அவங்க 2 பேர் கூப்பிட்டு 10 லட்சம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எங்களை டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க. வெளிய வந்த உடனே 2 பேர் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டோம். ஏன் தெரியுமா? இது ஒரு 5 லட்சம் அது ஒரு 10 லட்சம் அம்மால தூக்குடா. நான் ஒரு பேச்சு சொன்னேன் தூக்குடா அப்படி 2 பேர் ஒண்ணா சேர்ந்துட்டோம். ஆனா ரெண்டாவது நான் தாலி கட்டலை. மறுபடியும் தாலி கட்டினா மறுபடியும் கேஸ் போடுவா. மறுபடியும் 5 லட்சம் அஞ்சு கிடக்கணும். இனாத்துன்னு சொல்லி பங்கடிக்கு போய் 5 ரூபாய் குயிக் பேசி வந்து ஒட்டி விட்டேன் தாலி. ஆமாங்க ஏங்க நீ கூட ஒட்டி விடுங்க பிரச்சனை வராதா? அடிக்கிற மாதிரி தாலிக்கு அவருக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது. 3 முடிச்சுக்கு எவ்வளவு மகிமை. போங்க யாருங்க தாலி ஒய்க போட்டுங்கிறாங்க. பாத்ரூம் தொங்கி கிடக்குது. எங்க ஆயா தாலி அங்க தான் நீ பார்த்த சரி விடு சும்மா அதே புடிச்சு சரி விடு. சொல்லிவிட்டா விட்டு தள்ளி தெரிவி கமாண்ட் ஓடு. மணிமேகலை ஒரு பெண்ணை மணந்தி. ஓ மை காட். அண்ணன் ஒரு பெண் குழந்தையை பெற்றான். அப்படியா? பெண் குழந்தை பெற்ற தாய் போட்டுங்க பொண்டாட்டி வேணாங்க. பொண்டாட்டியே வேணா. அவன் தாலி கட்டி இப்ப வேதனை பண்றான். ஏன்டா தாலி கட்டணும் அப்படி இப்ப வேதனை பாட்டுங்கிறான். சில பேர் டீ கல்லே உட்காந்து கிடப்பான். சில பேர் ஒயின் சாவிலே பத்து கிடப்பான். சில பேர் போய் தான் 5 சாவி மாலை பண்ணி ஓடி போவான். ஏன் போறான்? வீட்டுக்கு போனா ஒரு அரிசியிலப்பா பருப்புலப்பா மிளகாலப்பா இதெல்லாம் நாங்க தான் வாங்கி பண்ணுமா? ஆடி பாட்டு சேலை எடுத்துனாப்பா நாங்க தான் எடுத்துனோமா? ஆண்களை சம்பாதிப்பது அப்ப ஏறு வேலை என்ன விட்டு வச்சுக்கிறான். ஏறி வேலை ஆம்பளைங்க பிரியாத்தா ஏறு வேலை விட்டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு 1000 ரூபாய் வரப்போகுது பாத்துக்க. நம்ம எல்லாம் கட்ட போறோம். எனது மனைவி இருந்த போது என் மேல கல்லை இவன் காட்சி வளர்த்து அவளுக்கு பெயர் எடுத்துமா வேல்விழி. அவளும் வெளிநாடு சென்றவள். அவளுக்கு ஒரு திருமணத்தை முடிக்கணும்னு சொன்னா எனது மகளை முதல்ல கமான்